ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிந்து விட்டது. எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சு. எப்பொழுதோ பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது விடியும் பொழுதே தேவ சமூகத்துல ஜெபிப்பது எவ்வளவோ நல்லது. பொழுது விடிந்தும் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் புத்தியினர்களா இருப்பார்கள். அதனால்தான் மனிதனுக்கு இன்றைக்கு ஞானம் இருப்பதில்லை. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் எந்த கூகுளையோ எந்த செல்போனையோ எதன் மீதோ யார் மீதோ சார்ந்து கொண்டிருக்கிறான். மிக முக்கியமாய் தேவனுடைய வசனத்தை தியானித்தால் அதிகாலமே நீங்க ஆவிக்குரிய விதத்துல பலப்படுவீர்கள். நாள் முழுவதும் வருகிற ஒவ்வொரு சோதனையும் எதிர்கொள்கிறவளா இருப்பீங்க. செய்வதெல்லாமே அது வாய்க்கோங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் எச்சரிப்புகள் கடிந்து கொள்வதில் எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறது என்று. அதிகாலமே எழுந்து உம்முடைய குரலை கேட்பது எவ்வளவோ இனிமையானது என்று உணர்ந்து உம்முடைய ரத்தத்தில் கழுவப்பட்டோம் என்று விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோடு உரையாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, உம்முடைய வசனத்தை தியானிப்பதற்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ராஜாக்களை குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ராஜாக்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்று அல்ல, தேவ கிருபை எவ்வளவு பெரியதோ என்பது பார்க்கின்றோங்க. தேவன் ஒரு முறை வாக்கு தந்தால் பாருங்க, நாம அவரை எவ்வளவாக அவரை துக்கப்படுத்தினாலும் நோகடித்தாலும் அவர் நமக்கு இரக்கம் செய்து கொண்டே இருப்பார் என்பது தாவீதின் நிமித்தம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உண்மையாய் நீங்கள் தேவனை உத்தமமாக பின்பற்றினால் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை, ஒருவேளை அவர்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிப்பேன், ஆனால் அவர்களை புறக்கணிக்க மாட்டேன் என்ற வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அதைத்தான் இந்த ராஜாக்களின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இன்றைக்கு யோராம் என்னும் இன்னொரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இந்த யோராம் யாரோ அல்ல, யோசபாத்தினுடைய குமாரன். நேற்றைய தினத்திலே யோசபாத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். திரும்ப ரிப்பீட் செய்தால் நமக்கு நேரம் போதாது. அவனுடைய மகனாகிய யோராம் அவனுடைய மரணத்துக்கு பின்பு ராஜாவானான். அப்பொழுது அவனுக்கு 32 வயது என்று பார்க்கிறோம். இட்ஸ் a mature age, அப்படிதானுங்க? அப்போதைக்கே தன்னுடைய தகப்பனின் வாழ்க்கையை பார்த்து அநேக பாடங்கள், தவறுகள் பார்த்தவைகளை செய்யாமல் அவருக்குள்ளிருந்த நல்லவைகளை பார்த்து அதை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, நம்ம பெற்றோர் எல்லாரும் பெர்ஃபெக்ட் ஒன்றுமில்லை. ஆனால் நம் பெற்றோரை நாம் கவனிக்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற தவறை நான் செய்யக்கூடாது என்று நீங்க தாழ்த்தி கொண்டால், நீங்க ஜெபித்தால், நீங்க தேவனை கேட்டால், முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தையிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். ஆனால் அதிகாரம் வந்தவுடனே, ஒரு ராஜாவான உடனே தேவனை தேடுகிறவர்களை விட தேவன் தந்த ஆசீர்வாதங்களை டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று சொல்லுவாங்க பாருங்க. நம்மை விட்டால் யாரை ஆசீர்வதிப்பார் என்பது போல் அவர்கள் என நாமும் கூட பெற்றுக்கொண்டு தேவனை அலட்சியப்படுத்துகிறோம். இந்த யோராம் அப்படித்தான் செய்தார். அவன் ராஜாவான பிறகு ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும், அதேபோல் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21 இந்த யோராமை குறித்து நீங்க விவரமா வாசிக்கலாம். வாசித்து தியானியுங்க. சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் கவனிப்போம். 17ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் ராஜாவாகிற போது 32 வயதா இருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். வெறும் 8 வருஷம் தான் அரசாண்டான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியா இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யாரை திருமணம் செய்து கொண்டான்? ஆகாபின் குடும்பத்தில். ஆகாபும் ராஜாவே, ஆனால் இஸ்ரவேலரின் ராஜா பிரிந்து விட்டார்களே. 2ஆக
2 துண்டுகளாகிவிட்டது தாவீதின் ராஜ்யம், தேவன் நிலைநிறுத்திய ராஜ்யம். யூதா ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள் ரைவல்ஸாக மாறினார்கள். இவனுடைய பிதாக்களின் காலத்துல யுத்தம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இவன் ஆகாபின் குமாரத்தியை திருமணம் செய்து கொண்டதினால் ஆகாபின் குடும்பத்தாரில் ஒருவனானான். நீங்க செய்து கொள்ளும் திருமணம் செய்து கொள்வீங்களா? செய்து கொண்டீங்களா? உங்கள் மனைவி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குவார்கள். ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றாலும் பாருங்க, ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். ஒரு குடும்பம் உடைந்து போக வேண்டும் என்றாலும் புத்தி இல்லாதவள் தன் சொந்த கைகளால் தன் வீட்டை இடித்துக் கொள்கிறாள். ஆகவே தவறு செய்யாதீங்க. திருமண விஷயத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு இருக்காதிருங்கள். தேவனுடைய சித்தத்தை அறிவது தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவ சித்தத்தில விசுவாசியோடு திருமணம் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியம். மற்ற விஷயங்கள் எல்லாம் அதற்கு அடுத்ததுங்க. என்ன படித்திருக்கிறாங்க, என்ன சொத்து பத்து பொருத்தமா இருக்கிறாங்களா, காசு பணம், இவைகளுக்கு முக்கியத்துவம் வேண்டாம். பாருங்க, இவன் ராஜாவான பிறகு இவனுடைய மனைவியின் தாக்கம் இவன் மீது அதிகமா இருந்ததினாலே இவன் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், விக்கிரகாராதனை செய்தான். அந்த சடங்குகள் இவனும் கூட அந்த கோணல் மாணல் சுபாவத்துடனே இருந்தான். தேவனுக்கு பாருங்கள், தந்திரம் உள்ளவர்கள் அவசியம் இல்லை. தந்திரம் உள்ளவர்கள் வேண்டியது சாத்தானுக்கு. ஆகவேதான் சர்பத்தை தெரிந்து கொண்டது பிசாசு. தேவனுக்கு உத்தமம் உள்ளவர்கள் வேண்டும். தேவனிடத்தில் தங்களுடைய தவறுகளை எப்பொழுதுக்கு அப்போது அறிக்கை செய்து தேவனிடத்தில் உத்தமமா இருக்கக்கூடிய, பாவம் இல்லாதவர்கள் என்று அல்ல, உத்தமம் என்பது இருப்பது போல் இருப்பவர்கள். ஸ்ட்ரெயிட் வே, நாட் கோணல் மாணலான குறுக்கு குரூக்கட் வேஸ் அல்ல, பக்க வழி அல்ல, ஷார்ட்கட் அல்ல, குறுக்கு வழி அல்ல. ரகசியமாய் செய்வது எதுவா இருந்தாலும் அது தவறென்று நமக்கே தெரியும். அதனால்தான் ரகசியமாய் செய்வோம். இருளில் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு அருவருப்புங்க. இங்கே இவன் மிகவும் தேவனை துக்கப்படுத்தினான். ஆனால் இங்க ஒரு வசனம் எனக்கு மிக ஆச்சரியத்தை தருகிறது. 19ஆம் வசனம். ஆனாலும் அவன் கெட்டு போய்கொண்டு ராஜ்யத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற போதும், ஆனாலும் கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னபடி அவன் நிமித்தம் அவர் யூதாவை அடித்து போடுவதற்கு அவருக்கு மனதில்லாமல் இருந்தது. ஆனாலும் தாவீதின் நிமித்தம், தாவீதுக்கு தந்த வாக்குத்தத்தங்களின் நிமித்தம் இவனை அழித்து போட அவருக்கு மனசு வரவில்லை. அவருடைய மனதிலே இஷ்டம் இல்லைங்க. இன்றைக்கு நம்முடைய தாவீது இந்த உலக சம்பந்தமான தாவீதுகள் அல்ல. நாம் இஷ்டம் போல வாழ்கிற போதும், தேவனுக்கு விரோதமாய் தீய காரியங்கள் செய்கிற போதும் தேவன் இன்னும் சகிக்க காரணம் என்னவென்றால், அவர் பார்க்காமல் அல்ல, அவர் உங்களை தண்டிக்க முடியாமல் அல்ல, அவர் இன்னும் உன்னையும் என்னையும் மன்னிக்கிறார். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் தந்த வாக்குத்தத்தங்களின் நிமித்தம், ஏசாண்டவர் கிருபை நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் நாம் மன்னிக்கப்படுகிறோம். நாம இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் அல்ல. எப்பொழுது நினைவில் கொள்ளுங்க, நான் தவறு செய்தாலும் எனக்கு தண்டனை வரவில்லை, ஆகவே பரவாயில்லை என்று நினைக்காதீர்கள். அந்த தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டபடினால் நீங்க மன்னிக்கப்படுகிறீர்கள். அதையே கண்டினியூ செய்தால் பாருங்க, இதோ என்ன நடந்தது என்று பாருங்க. என் வாழ்க்கையில் சுற்றி இருந்தவர்கள் சத்துருக்களை மாறினார்கள். அவனை எதிர்க்கிறவர்கள் அநேகர் ஆனார்கள். அவர்களோடு யுத்தம் செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். எப்படியோ ஒரு வழியா யுத்தம் செய்து ஸ்திரப்பட்டேன் என்ற நிலைமையில ஒரு முறை 2 நாளாகமும் 21 சென்றால், யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்துக்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும், இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். அவன் தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு இவருக்கு அநேக சகோதரர்கள் இருந்தார்கள். அங்கே 2ஆம் வசனம் பாருங்க. யோசபாத்தின் குமாரர் ஆகிய அசரியா, ஏகியேல், சகரியா,
அசரியா, மிகாவேல், செபத்தியா என்னும் சகோதரர்கள் இவருக்கு இருந்தார்கள். 1 2 3 4 5 6 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் பாருங்க இவனை விட திறமைசாலிகளாம். ஆனாலும் யோசபாத்தினுடைய மூத்த குமாரன் சேஷ்டபுத்திரன் இவன். யோசபாத்துக்கு இந்த யோராம் முதற் பேரானவன். ஆகவே யோசபாத் என்ன செய்தான் என்றால், மூத்த குமாரன் இவன் என்று, இவனுக்கு அதிகாரம் என்று, அவனை விட தகுதியுள்ள தம்பிகள் 6 பேர் இருந்த போதிலும் தகுதி இல்லாவிட்டாலும் இவனை ராஜாவாக்கினான். பாருங்க எவ்வளவு நன்றி இருக்க வேண்டுங்க, எவ்வளவு நன்றி இருக்க வேண்டும். உனக்கு வேலை கிடைத்தது மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவங்க உன்னை விட அறிவில்லாதவர்கள் நினைக்கிறீங்களா? திறமை இல்லாதவங்க நினைக்கிறீங்களா? வெறும் அவருடைய கிருபையினாலே நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது அவரை துதிப்பதற்கு பதிலாய் தன்னை பலப்படுத்திக் கொண்டு அவர்கள் எங்கே எதிர் திரும்புவார்களோ என்று அவன் சகோதரர் எல்லாரையும் கொன்று விட்டான். சொந்த பிரதர்ஸை, காயினே உன் தம்பி எங்க என்று கேட்டது போல் யோராமே உன் பிரதர்ஸ் எங்கே என்று கேட்க மாட்டாரா? உன்னுடைய சுயநலத்திற்காக அண்ணாவாக நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவன் மற்றவர்களுக்கு எதிராக அடக்குமுறை செய்ய அறிவுரை கொடுக்கிற முக்கியமான அதிபதிகளை கூட கொன்று விட்டானாம். இனி எனக்கு எதிராளி இல்லை. எல்லாரையும் கீழே தள்ளிவிட்டால் எனக்கு விரோதமா யாரும் வரமாட்டார்கள் என்று நினைப்பார்கள். என்னங்க, இருக்கிற அதிகாரம் போதாது இவர்களுக்கு பேராசை. இன்றைக்கு எல்லா இடத்திலும் இதுதாங்க. பொலிட்டிக்கல்லும் இதுதான் பார்க்கிறோம், குடும்பத்திலும் இதைத்தான் பார்க்கிறோம், வியாபாரத்திலும் இதைதான் பார்க்கிறோம். இது பிசாசின் குணம். உன்னை போல மற்றவனை நேசி என்று ஆண்டவர் சொன்னால், நான் ஒருவன் மாத்திரம் மேலே வர வேண்டும் என்று, மற்றவர்கள் அடக்கப்பட வேண்டும், எனக்கு தடை வருகிறவர்களை நீக்க வேண்டும் என்னும் புத்தி எவ்வளவு பயங்கரமானது. ஆனாலும் தேவன் தாவீதுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் நீ உன் இஷ்டம் போல இருக்கிறாய், உனக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் செய்கிறாய். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் சிலுவையில் உனக்காக மரித்தார் என்று பிதாவின் வலது பரிசுத்தத்தில் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். போகட்டும் இந்த ஒருமுறை மன்னியும் என்பது போல். அதனால்தான் நமக்கு தேவன் நம்மை குறித்து சாந்தமுள்ளவரா இருக்கிறார். தேவன் நான் மௌனமாயிருப்பதினால் நானும் உன்னை போலத்தான் என்று நினைக்கிறாயா? நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறாயா? நீ செய்கிற எல்லாவற்றின் விளைவு பலனையும் நீ சந்திப்பாய். இந்த யோராமின் விஷயத்திலே அதுதான் நடந்தது. ஐயோ, இவனுடைய வாழ்க்கையில பார்த்தோமானால் ஒரு முறை நாம கவனித்து 21ஆம் அதிகாரத்தில், இங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் நாம் பார்த்தோமானால் இவன் இஷ்டம் போல நடக்கிறான். தேவன் பாருங்க எப்பொழுதும் எச்சரிப்பு செய்யாமல், கடிந்து கொள்ளாமல், வாய்ப்பு கொடுக்காமல் நம் மீது தம்முடைய தண்டனையை அனுப்ப மாட்டார். அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு எழுதப்பட்ட வேத வாக்கியம் இருக்கிறது. வேத வசனங்களை விவரிக்கிற உண்மை ஊழியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளுதலை கேட்டு திரும்பு, அது உனக்கு நல்லது. அந்த நாளில் எலியா ஒரு நிருபத்தை, ஒரு கடிதத்தை எழுதி இவனுக்கு அனுப்பினார். இங்கே 13ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்துக்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி, உன்னை பார்க்கலும் நல்லவர்களா இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடினாலே கொன்று விட்டேன், யாருக்கும் தெரியாது, யுத்தத்திலோ ஆக்சிடென்ட்லோ மரித்தார்கள் என்பது போல என்னங்க உரியாவை யுத்தத்திலே முன்பு நிற்க வைத்து கொன்றபோது யாரும் தாவீது கொன்றார்னு நினைக்கவில்லை. ஆனால் அவர் ஒத்துக்கொண்டார், மனம் திரும்பினார். நீ ரகசியமாய் செய்ததை வெளியரங்கமாக்குவார் தேவன். உன்னை தேவன் பார்க்கிறார். நீ உன்னை விட நல்லவர்களாகிய சகோதரர்களை கொன்று போட்டபடியினால் மற்றும் நீ இஸ்ரவேல் ஜனங்களை தவறான வழியில் நடத்துகிறாய், நீயும் தவறு செய்தாய். உன்னோடு கூட நீ உனக்கு ஒப்பு கொடுத்தவர்களையும் தவறு செய்ய வைத்தாய், தவறான வழியில் நடத்துகிறாய். நிச்சயமாங்க போதகர்களாக எங்களுக்கு கடினமான தீர்ப்பு உண்டு.
ஒரு போதகர் தவறான வழியில் போகும்போது, ஒரு போதகர் கள்ள போதகனாய் மாறும்போது, ஒரு போதகனின் மனது ஆத்ம பாரத்தின் மீதிருந்து விலகி உலகத்தின் மீது செல்லும் போது, அவனோடு இருக்கிற எல்லாரையும் கூட நித்திய நரகத்துக்கு வழி நடத்துகிறான் என்று அர்த்தம். ஜாக்கிரதை, உன் உபதேசத்தை குறித்தும் உன்னை குறித்தும் ஜாக்கிரதையாயிரு என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையா பார்த்துக்கொள். நீ ஒரு தலைவனா இருந்தால், நீ ஒரு தகப்பனா இருந்தால், நீ ஒரு மூத்த குமாரனாய் அண்ணனா இருந்தால், உன்னுடைய தாக்கம் உனக்கு கீழ் இருக்கும் அனைவர் மேலும் நிச்சயம் இருக்கும். நீ இப்படி செய்தபடினால் எலியா நேராக வரவில்லை, உன்னை போன்றவனிடத்துல வர அவசியமே இல்லை என்று நிருபத்தை எழுதி அனுப்பினார். ஒரு 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 நோட்டீஸை அனுப்பினார். ஆகவே 14ஆம் வசனம், 2 நாளாகவும் 21:14. ஆகவே இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். நீ உனக்கு உண்டாகும் உடல் நோயால் பாதிக்கப்பட்டு கொடிய வியாதியால் பாதிக்கப்படுவாய். அந்த வியாதியால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழு மட்டும் கொடிய வியாதியோடு இருப்பாய். ஐயோ அப்பா, இது என்னங்க நோய் இது? நமக்கு எந்த அவயவங்கள் நன்றாயிருந்தாலும் நம்முடைய குடல்னா வயிறுங்க, அங்கே மட்டும் டிசார்டர் இருக்குன்னு வைங்க, அங்க அசிடிட்டி ப்ராப்ளம் தொடங்கினால், அங்க ஒரு ப்ராப்ளம் இன்டைஜஷன் தொடங்கினதுன்னு வைங்க, சாப்பிட்டது ஜீரணிக்காவிட்டால், ஒத்து போகாவிட்டால், வயிற்று வலி என்றால் பாருங்க, மனுஷங்க துடித்து போய் விடுவாங்க. நீ இஷ்டம் போல இருப்பதினால் உன் வயிற்று வியாதியோடு நீ ஒவ்வொரு நாளும் வருந்துவாய். அதனால் உன்னுடைய குடல்கள் கெட்டு போய்விடும், உன் குடல்கள் விழுந்து போய்விடும் என்று ஒரு கடிந்து கொள்ளுதலை அனுப்பிய போது, இன்னும் என்னென்னமோ இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு டைம் ஆகிவிட்டது இல்லையா? ஆகவே இதெல்லாம் நீங்க பொறுமையாக வாசியுங்கள். அப்படியாக செய்த போதிலும் இந்த ராஜா வயிற்று வலியினால் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு போய்விட்டார்கள். அவன் பெருமை பாராட்டின எல்லாம் பறந்து போய்விட்டது. ஆரோக்கியம் போய்விட்டது, அதிகாரம் போய்விட்டது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு 18ஆம் வசனம், இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை பாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் அவன் செத்து போனான். குறைந்தபட்சம் அந்த வழியிலாவது தேவனே என்னை மன்னியும் என்று அவன் கேட்டானா? அந்த வியாதியிலாவது ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளும் என்று எசேக்கியாவை போல செபித்தானா? அந்த வியாதியின் வேதனையோடு 2 வருஷங்கள் 1-2 நாள் இல்லைங்க. ஐயா, என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், உமது ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சரி தாவீதை போலாவது ஜெபித்தானா? எவ்வளவு முரட்டாட்டம் செய்கிறார்கள் ஒரு சிலர். வியாதியில மரண படுக்கையில் இருக்கும் போதாவது தேவனை நம்பிக்கொள் என்றால், போதும் போ, தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று முட்டாள்தனமாய் பேசுவார்களே தவிர மனம் திரும்ப மாட்டார்கள். அவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கியது அவனுடைய திருமணம் மற்றும் அவனுடைய பழைய வாழ்க்கை அவன் மீது. 2 வருஷங்கள் வேதனைப்பட்டு கடைசியில செத்து போய்விட்டான். வேதம் சொல்லுகிறது, யாரும் விரும்பாதவனாக செத்து விட்டானோ, செத்தானா செத்து ஒழியட்டும் என்று எல்லாரும் நினைத்தார்கள். உதவாக்கரை என்று சொல்லி, இவனெல்லாம் ஒரு ராஜாவா? 8 வருஷம் நம்மை அரசாண்டான், அவனுக்கு இஷ்டமானது எல்லாவற்றையும் செய்து கொண்டான், அவனுக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் கொன்று போடுகிறான், வியாதியினாலே கஷ்டப்படுகிறான், சத்துருக்களுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டான், யுத்தத்தினாலே தேசத்தை அழித்து போட்டு விட்டான், எந்த நன்மையும் மற்றவர்களுக்கு செய்யவில்லை, கடைசியில மரித்து போய்விட்டான். எவ்வளவு வேதனை! ஒரு வாழ்க்கைத்தான் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருக்காக என்ன செய்கிறோமோ அதுதான் நிலைத்திருக்கும். தவறு செய்தால் உடனே அதை அறிக்கை செய்து விடுங்கள், மனம் திரும்புங்கள். சாக்கு சொல்ல வேண்டாம், என்னுடைய அப்பா சரியில்லை, என்னுடைய அம்மா சரியில்லை என்று, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை என்று சொல்ல வேண்டாம். இயேசுவை நோக்கி பாரு, உன்னை அவர் சரி செய்வார். முதல்ல நீ சரியானால் உன் குடும்பத்தை நீ கட்டிக்கொள்வாய். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒரு முறைகளை பாருங்கப்பா. இந்த ராஜாக்களின் வரலாறுகள் மூலம் எங்கள் குடும்பத்தை எப்படியாக கட்டிக்கொள்ள வேண்டுமோ, எங்கள் குடும்பம் என்னும் ராஜ்யத்தை எப்படி ஆளுகை செய்ய வேண்டுமோ, எங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ, எங்கள் பிள்ளைகளின் திருமண விஷயங்களிலே எப்படிப்பட்ட முடிவெடுக்க வேண்டுமோ,
வியாதிகள் துன்பங்கள் எங்களை அழுத்தும் போது எப்படி எங்களை நாங்கள் தாழ்த்திக் கொண்டு உம் பாதங்களை பிடித்துக் கொண்டு எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உம்முடைய ரத்தத்தில் கழுவப்பட வேண்டுமோ, எங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டால் கடினமான நியாய தீர்ப்புக்கு மேல் மாத்திரமல்ல நித்திய நரகத்துக்கு ஆளாவோம் என்ற விஷயத்தை உணர்ந்து கொண்டு தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் அவிசுவாசிகளோடு உலகத்தாரோடு சேராமல் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் விசேஷமானவர்களாய் பரிசுத்தர்களாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். இந்த ராஜாக்களை தியானிக்கும் போது எனக்கு பயமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது. விசுவாச வாழ்க்கை என்பது கத்தியின் மீது நடப்பதைப் போல நம்ம ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு முன்னுக்கு போகணும். உங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்கள், உங்க பலவீனங்கள், உங்களுடைய ஜெப தேவைகள், நீங்கள் உங்களுடைய நிலைமை உணர்ந்து கொண்டால் அந்த விஷயத்தை குறித்து தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும் என்றால் நாங்களும் கூட உங்களுடைய பட்சத்துல விண்ணப்பம் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். ஆகவே உடனடியாக உங்களுடைய செல்போனை எடுத்துக்கொண்டு 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க இந்தியாவில் இருந்தாலும் அல்லது ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகள் எங்கேயாவது இருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களில் அநேகர் அனுப்புகிறீர்கள். ஆயிரக்கணக்கில் SMS வாட்ஸ்அப் மெசேஜ் நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். அவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கவனித்து அவைகளுக்காக ஜெபித்து முக்கியமான பாரங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் நாங்கள் முயற்சிக்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.